எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல்ல ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கான வீடியோ எது சம்பந்தமா பாத்தீங்கன்னா, எப்படி நம்ம டீமுக்கு நிறைய பேரை ரெக்ரூட் பண்றது அப்படின்றது தான் பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரெக்ரூட்மெண்ட் பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணிருக்கோம். ஸோ டெஃபினட்டா ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஏன்னா நிறைய ரியல் எஸ்டேட் கம்பெனி பீப்புள் பேஸ்டா தான் வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் மூலியமா தான் பிசினஸ் இருக்கணும் அப்படின்ற விஷயங்களை இருக்கும்போது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு தேவைப்படுறாங்க. ஆனா அத்தனை பேருமே வந்துட்டு ரெக்ரூட்மெண்ட் பண்ணிட்டு அவங்க பர்ஃபார்மரா மாற்ற முடியுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க. நிறைய கம்பெனிஸ் இன்னைக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கஷ்டப்பட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணி மணி ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 50 பேர் 100 பேர் ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்கன்னா ஒரே வாரத்துல அது பாதி ஆயிடுது. சில இடங்கள்ல டோட்டலா வேனிஷ் ஆயிடுது, டோட்டலா ஜீரோ ஆயிடுது. அப்போ நம்ம போடுற எனர்ஜி எஃபோர்ட்லாம் என்ன ஆகுதுன்னா வேஸ்டா போயிடுது. ஸோ அப்படின்னும் போது நம்ம ரெக்ரூட்மெண்ட் பண்ணும் போதே வந்து கிளியரா இருந்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். சேம் டைம் என்னன்னா ரெக்ரூட் பண்ண டீமா பர்ஃபார்மிங் டீமா வந்து மாற்றணும். ஸோ அது ஒரு பிசினஸ் மேனா இருக்க நம்ம கிட்ட தான் இருக்கு. அதுக்கான கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டி நாம தான் எடுத்துக்கணும். ஸோ ரெக்ரூட்மெண்ட் எப்படிதான் பண்ணலாம், என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணா நிறைய பேர் நம்ம கிட்ட வந்து சேருவாங்க அப்படின்றத பேசுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் இருந்தாதான் நீங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்ல போறேன். ஸோ கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த விஷயம் இல்லாம நீங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணீங்கன்னா உங்களால ரீடென்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணவே முடியாது. ரெக்ரூட்மெண்ட் வருவாங்க, ஜாயின் பண்ணுவாங்க, 2 நாளா போயிடுவாங்க, வருவாங்க, ஜாயின் பண்ணுவாங்க, ஒரு வாரத்துல கிளம்பிடுவாங்க. ஸோ இந்த 3 விஷயங்கள் இருந்தா மட்டும்தான் நீங்க அதிகமான டீம் நம்ம ரெக்ரூட்டேட் பண்ண முடியும். அது என்னென்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர், செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி, தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சிஸ்டம். இந்த ஸ்ட்ரக்சர், ஸ்ட்ராட்டஜி, சிஸ்டம் உங்க பிசினஸ்ல இல்ல, உங்க கம்பெனில இல்லைன்னா கண்டிப்பா எந்த டீமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால ரீடைன் பண்ண முடியாது. ஸோ ஒன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னன்னா உங்களோட கம்பெனியோட ஸ்ட்ரக்சர், எந்த மாதிரியான பிசினஸ் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அது எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல நீங்க ப்ராஃபிட் பண்ண போறீங்க, என்ன மாதிரியான ஒருத்தர் ரெக்ரூட் ஆகி உள்ள வராருன்னா அவரோட இமீடியட் ஒர்க் என்னன்றது உங்களோட கம்பெனில ரெடியா இருக்கா, என்னோட ஃபர்ஸ்ட் வீக் எப்படி இருக்கணும் அப்படின்றது உங்களால தெளிவா சொல்ல முடியுமா உங்களோட புது பீப்பிள் கிட்ட. அப்படி நீங்க சொல்லது அப்படின்னா கண்டிப்பா ஒரே வாரத்துல அந்த டீம் என்னன்னா காலி ஆயிடும். ஸோ நீங்க ஸ்ட்ரக்சரா இருக்கா உங்களோட பிசினஸ். நான் ஒரு தவிர ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பிசினஸ் வரேன்னா 1 வீக்ல எனக்கு என்னென்ன ஒர்க் அப்படின்றத தெளிவா உங்களால சொல்ல முடியுமா, சொல்ல முடிஞ்சா உங்க டீம் நிற்கும். செகண்ட் என்னன்னா ஸ்ட்ராட்டஜி. என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி நீங்க யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ண போறீங்க. ஒரு புதுசா ரெக்ரூட்மெண்ட் ஆகிறாங்க, ஓகே நீங்க என்னென்னமோ சொல்லியாமல உள்ள கொண்டு வந்துட்டீங்க. ஆனா உங்ககிட்ட ரிசல்ட் எடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் இல்ல, உங்ககிட்ட ரிசல்ட் வரக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் இல்ல அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பா வேற கம்பெனிக்கு கலந்து போயிடுவாங்க, இல்லைன்னா வேற ஒரு வேலைக்கு போயிடுவாங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜிஸ், ரிசல்ட் எப்படி எடுக்க போறோம் அப்படின்ற அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா இருக்கட்டும், சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜியா இருக்கட்டும், இல்லை டீம் டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியா இருக்கட்டும், அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் இல்லைன்னா உங்ககிட்ட டீம் நிற்க மாட்டாங்க. அண்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம். என்ன மாதிரியான சிஸ்டம் உங்ககிட்ட இருக்கு. ஸோ ரெடியான ரிசோர்ஸாக இருக்கட்டும், டூல்ஸாக இருக்கட்டும், என்ன மாதிரி விஷயங்கள் நீங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்து அந்த டீமை ரீடைன் பண்றது மட்டும் இல்லாம அது பர்ஃபார்மிங் டீமா நீங்க மாத்துறதுக்கான விஷயம் என்ன இருக்கு அப்படின்ற விஷயம் இருந்தா மட்டும்தான் நீங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணா உங்களோட டீம் உங்ககிட்ட நிற்கும். இல்லைன்னா 10 பேர் வந்தாங்கன்னா ஒருத்தர் தான் நிற்பாங்க, இல்ல 2 பேர் தான் நிற்பாங்க. அப்ப 8 பேருக்கு நம்ம போட்ட எஃபர்ட் என்ன ஆகும்னா வேஸ்ட் ஆகும். இந்த 3 விஷயம் இருந்தா இந்த வீடியோ நீங்க கண்டினியூஸா பாருங்க. ஸோ இப்போ நம்ம இந்த 3 விஷயமா என்கிட்ட இருக்கு சார், நான் என்ன பண்ணா என்கிட்ட டீம் வந்து அதிகமா வருவாங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம், இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை கண்டினியூஸா பண்ணணும். நிறைய கம்பெனி ரியல் எஸ்டேட்ல பாத்தீங்கன்னா இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங்காவோ இல்ல ரெகுலர் மீட்டிங்காவோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங், லைஃப் ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங், இல்ல ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு புதுசான ஒரு பிசினஸ் வேலை வாய்ப்புகள் இருக்கு, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டு ரெக்ரூட்மெண்ட் கண்டினியூஸ் ப்ராசஸா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தினம் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இடத்துல நடந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ உங்க பிசினஸ்ல ஒரு பர்டிகுலர் டே நீங்க வச்சு ஆகணும் இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங் புதுசா போட்டே ஆகணும். அப்படி போட்டா மட்டும்தான் புது மெம்பர்ஸ் நீங்க என்ன பண்ணணும்னா ரெக்ரூட்மெண்ட் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க ஸ்ட்ராட்டஜி எம்ப்ளாயி வச்சு பண்ணக்கூடிய ரியல் எஸ்டேட் பீப்புள் வந்து செட் ஆகாது. இது முழுக்க ஃப்ரீலான்சர்ஸை வச்சு, ஏஜென்ட்ஸை வச்சு, அசோசியேட்ஸை வச்சு பண்றவங்க தான் இந்த மாடல் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நீங்க இந்த மாடல் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா கண்டினியூஸா பாருங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஓஎம் சொல்லப்படுற பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங்காக இருக்கட்டும், இல்லை ஏதோ சொல்ற லைஃப் ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங்காக இருக்கட்டும், ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங் நீங்க கண்டக்ட் பண்ணிட்டே இருக்கணும் ரெகுலரா. அப்படி ரெகுலரா பண்ணாதான் புது ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள வந்துகிட்டே இருப்பாங்க. இல்லைன்னா புது ஆட்கள் வரதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மியாயிடும். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் நீங்க என்ன பண்ணலாம், நிறைய மெம்பர்ஸ் உங்களுக்கு ரெக்ரூட் பண்ணணும்னா 1-to-1
கான்வர்சேஷனை அதிகப்படுத்துங்க. இப்போ வியூஎம் வச்சுட்டீங்க, பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங் வச்சுட்டீங்க, இல்லைன்னா வந்து ஒரு ஜாப் ஃபேர் போயிட்டு ஒரு 50 பேர் கூட்டிட்டு வந்தீங்கன்னா 1-to-1 டிஸ்கஸ் பண்ணுங்க. 1-to-1 அவங்க பத்தி கிளியரா நீங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட ப்ராஜெக்ட் ஓரியன்டேஷனை பத்தி தெளிவா சொல்லுங்க. உங்களோட பிசினஸை பத்தி தெளிவா சொல்லுங்க. ப்ராஃபிட் ஸ்ட்ரக்சரை பத்தி சொல்லுங்க. கம்பெனியோட சிஸ்டம் பத்தி சொல்லுங்க. இது எல்லாமே சொன்னாதான் உங்களுக்கு வந்து அந்த டீம் வந்து நிற்கும். இல்லைன்னா வருவாங்க போவாங்க. என்ட்ரி எக்ஸிட் தான் பிசினஸ் மெக்கானிக். அதை பர்ஃபார்மிங் டீம் அவரும் வேற என்ன பண்ண முடியாதுன்னா மாற்ற முடியாது. ஸோ செகண்ட் விஷயம், 1-to-1 கான்வர்சேஷன் நீங்க அதிகப்படுத்தினா கண்டிப்பா அந்த டீம் உங்களுக்கு நிற்கிறதுக்கான பாசிபிலிட்டி கண்டிப்பா இருக்கு. உங்க டீம்ல நிறைய மெம்பர்ஸ் சேரணும் அப்படின்னா நீங்க இன்டர்வியூ இருக்கிறத நிறுத்தவே கூடாது. சரி, ஒரு வியூஎம் வச்சுதான் மட்டும் இல்ல, நீங்க இன்டர்வியூ ப்ராசஸ் நீங்க என்ன பண்ணணும் அதிகப்படுத்தணும். அது எப்படின்னா தொடர்ந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி, என்ன விஷயங்களாலும் உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் த்ரூ அவுட் த வீக் 24/7 365 days ரன் ஆகிட்டே இருக்கணும். அப்படி ரன் ஆகினா மட்டும்தான் உங்களுக்கு நியூ பீப்புள் வந்துகிட்டே இருப்பாங்க. நீங்க உங்க டீம்ல இன்வைட் பண்ற பீப்புளோட இன்க்ரீஸ் ஆகும். ரிட்டென்ஷனும் உங்களுக்கு என்னன்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஏர்லி அசிஸ்டன்ஸ் நீங்க கொடுத்தாங்க. ஏர்லி அசிஸ்டன்ஸ் அப்படின்னா இப்போ ரொம்ப ஃப்ரெஷ்ஷா வந்துருக்காங்கன்னா அவங்க எடுத்தோடமே போயிட்டு நீங்க பிசினஸ் கொண்டு வாங்க, எடுத்தோடமே போயிட்டு நீங்க டீம் மெம்பர்ஸ் கொண்டு வாங்கன்னா கொண்டு வர மாட்டாங்க. அவங்களுக்கு கண்டிப்பா ஏர்லி அசிஸ்டன்ஸ் தேவைப்படும். அதை நீங்க கண்டிப்பா கொடுத்து ஆகணும். ஸோ அவங்க அந்த சப்போர்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே 1 month நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கலாம், டெஃபினட்டா நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா யோசிப்பாங்க. அப்படி யோசிக்கிறதுக்குள்ளேயே நீங்க அவங்க கிட்ட எடுத்துட்டீங்கன்னா சூப்பரா நீங்க என்ன பண்ணலாம், அந்த டீமை தக்க வச்சுக்கலாம். உங்க டீம் மெம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறத நீங்களே கண்கூடா பார்க்கலாம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்க ரெக்ரூட்மெண்ட்ல பண்ணா மட்டும்தான் உங்களோட டீம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா டீம் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. அந்த 3 விஷயம் ஸ்ட்ரக்சரா இருக்கும், ஸ்ட்ராட்டஜியா இருக்கும், சிஸ்டம் இருக்கும். இது இல்லைன்னா உங்களோட டீம் நிற்காது. ரெக்ரூட்மெண்ட் பண்றது வேஸ்ட். ஸோ அந்த 3 விஷயம் இருக்குன்னா நான் அடுத்து சொன்ன இந்த 3 விஷயங்களும் நீங்க கண்டினியூஸா பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வியூஎம் வைக்கணும். 2வது ஒரு 1-to-1 கான்வர்சேஷன் அதிகப்படுத்துங்க. 3வது பாத்தீங்கன்னா இன்டர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு 365 days வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ரன் ஆகிட்டே இருக்கணும். இந்த விஷயங்கள்லாம் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா உங்க டீம் வந்து சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறத நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க. அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிற டீம் வச்சு சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம போய்கிட்டே இருக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெக்ரூட்மெண்ட் வீடியோ டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஸோ இது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அண்ட் ஏதாவது விஷயம் எனக்கு சொல்லணும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்க டீம் மெம்பர்ஸ்க்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுவீங்க. நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ண விதத்துல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching this video. Thank you. All the best.